காவல்துறை சார்பில் ரூபாய் 18.20 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்பு காவல் நிலையங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநிலத்தின் அமைதியை பேணி பாதுகாத்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் முக்கிய பணிகளை ஆற்றி வரும் காவல்துறையின் பணிகள் சிறக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் 4,69,39,000 ரூபாயில் 30 காவலர் குடியிருப்புகள், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 4,08,97,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 32 காவலர் குடியிருப்புகள் என மொத்தம் 8,78,36,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கரன், முழு விவரங்கள் என்ன பாஸ்கரன்? காவல்துறை சார்பில் 18,20,00,000 ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய 62 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், திருநெல்வேலி மாநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆயுத படைகளுக்கு 2 ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். காவல்துறையின் சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த துறையின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு காவலர் குடியிருப்புகள் மற்றும் காவல் நிலையங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு அதுக்காக 18,20,00,000 ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய 62 காவலர் குடியிருப்புகளையும் 2 காவல் நிலையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலர் அமுதா, காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவான் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்துதான் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தென்னை நார் கொள்கை 2023 தற்போது தமிழக முதலமைச்சர் வெளியிடப்படுகிறது. அதனுடைய நேரடி காட்சியில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், போட்டிகளை உணர்ந்து தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கியதான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில்தான் தான் தென்னை நார் கொள்கை 2023 தற்போது தமிழக முதலமைச்சரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். வரவேற்புரை. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழ்நாடு மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் தாம்பரத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதிகளை திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பணி நிமித்தமாக வாழ்விடத்தை விட்டு நகரங்களுக்கு இடம் பெயரும் பணிபுரியும் பெண்களின் தேவைகளை உணர்ந்து பாதுகாப்பான, தரமான, குறைந்த கட்டணத்திலும் பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகளை தமிழ்நாடு அரசு பல்வேறு மாவட்டங்களில் அமைத்து செயல்படுத்தி வருகிறது. முதற்கட்டமாக 9 இடங்களில் விடுதிகள் சென்ற ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு 77% படுகைகள் நிரப்பப்பட்டு பல பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தாம்பரத்தில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதியை திறந்து வைத்ததுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிப்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பணிபுரியும் பெண்கள் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் சமூக நலத்துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் மகளிருக்காக கட்டப்பட்டதுதான் தோழி தங்கும் விடுதி.
பணிபுரியும் பெண்கள் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் சமூக நலத்துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் மகளிருக்காக கட்டப்பட்டதுதான் தோழி தங்கும் விடுதி. இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக 9 இடங்களில் விடுதிகளை அமைத்துள்ளது. தற்போது இவ்விடுதிகளில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பயனடைந்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தாம்பரம் சானட்டோரியத்தில் புதிதாக தோழி விடுதியை இந்நிறுவனம் அமைத்துள்ளது. இவ்விடுதியானது ரயில் நிலையம், பேருந்து நிலையம், காவல் நிலையம், மெப்ஸ் ஆகிய முக்கிய இடங்களுக்கு அருகில் 460 படுக்கை வசதியுடன் 2 பேர் தங்கும் அறை மற்றும் 4 பேர் தங்கும் அறைகளுடன் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பல சிறப்பு அம்சங்களுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. பெண்கள் நலனை பாதுகாக்க அவர்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாம்பரம் சானட்டோரியத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதியினை துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் பணிபுரியும் பெண்களுக்கான மகளிர் விடுதியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தமைக்கு செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது தோழி விடுதியின் பயனாளி செல்வி ஜீவஸ்ரீ பேசுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நான் ஜீவஸ்ரீ. என்னோட ஊர் தர்மபுரி ஹரூர். நான் கிராமத்திலேருந்து இங்கே வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன். தாம்பரம் சானிட்டோரியம்ல தோழி விடுதி ஓபன் பண்றதை கேள்விப்பட்டு இங்க பார்த்தேன். நிறைய செக்யூரிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிசிடிவி கேமராஸ், பயோமெட்ரிக்ஸ் இருக்கு, 24/7 செக்யூரிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, லிஃப்ட்ஸ் இருக்கு, ஏசி ரூம்ஸ் எல்லாம் பார்த்தேன். என்ன மாதிரி பல்வேறு மாவட்டத்திலிருந்து பணிபுரியும் மகளிருக்கு தோழி விடுதி கண்டிப்பா ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இது போன்ற சிறப்பான திட்டத்தை துவங்கி வைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் திருநெல்வேலியிலிருந்து வரேன். பேர் அமல். இங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா தாம்பரத்துல தோழி விடுதி ஓப்பனிங் பத்தி கேள்விப்பட்டேன். இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இங்க பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒர்க்குன்னு தனி ஸ்பேஸ் அண்ட் வைஃபை ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ரூம்ஸ்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் வென்டிலேஷனோட இருக்குது. அண்ட் பவர் பேக்கப் கூட இருக்குது. ஐ ஃபீல் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இந்த பர்டிகுலராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்குறீங்க. இது போன்ற சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றிகள். வணக்கம். நன்றியுரை ஆணையர் சமூக நலத்துறை. பணிபுரியும் மகளிர் விடுதியை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் மற்றும் துறையின் முதன்மைச் செயலர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்து கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை நிகழ்ச்சி. வரவேற்புரை அரசு கூடுதல் தலைமைச் செயலர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மீன்வள நலத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் மற்றும் நாடாளுமன்றம் மற்றும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்கும் மற்றும் தலைமை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீன்வளத்துறை சார்பாக ஒரு 6 மாவட்டங்களில் ரூபாய் 134.29 கோடி மதிப்புள்ள 6 புதிய மற்றும் 4 மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குதலிலும் யூனிவர்சிட்டி சார்பாக ஒரு 11.6.5 crores மதிப்பீட்டுள்ள கட்ட உள்ள விடுதி கட்டடம் மற்றும் கூடுதல் உள்கட்டமைப்பு வசதிகளை ஆகியவற்றை மாண்புமிகு முதலமைச்சர்களை போர்க்களங்களால் திருத்து வைக்குமாறு வடிவமைப்பு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு பகுதியில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், கன்னியாகுமரி மாவட்டம் கீழ மணக்குடி மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், தூத்துக்குடி மாவட்டம் கீழ வைப்பார் மீனவ கிராமத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், கடலூர் மாவட்டம் தாழங்குடா மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், செங்கல்பட்டு மாவட்டம் பழைய நடுக்குப்பம் மற்றும் புது நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், மயிலாடுதுறை மாவட்டம் சின்னமேடு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் ஆகிய 10 திட்டப் பணிகளை மொத்தம் ரூபாய் 134 கோடியே 29 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறில் கட்டப்பட்டுள்ள டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 2ஆம் தளத்தில் நிர்வாகம் மற்றும் கல்வி தொகுதியின் கூடுதல் கட்டிடம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவர் விடுதி கட்டிடம் ஆகிய 2 திட்டப்பணிகள் ரூபாய் 11 கோடியே 65 லட்சம் மதிப்பீட்டிலும் திறந்து வைக்கப்பட்டன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தற்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவார்கள். வணக்கம் சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்குளங்களால் மண்டபம் பேரூராட்சியில் 30 கோடி பல்வேறு திட்டப்பணிகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.